ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இந்த சோத்து கத்தாழையை வச்சு எப்படி நம்ம பண்ணுறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது சோத்து கத்தாழை வந்து நான் சைடெல்லாம் முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். முள் எடுத்துட்டு நடுவில் கொஞ்சமாக சின்ன பீஸாகவே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஏன்னா நம்மளோட ஃபேஸில் வந்து நல்ல சன் டேனாக இருந்தாலோ, நமக்கு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலோ, ஃபேஸில் சுருக்கம் இருந்தாலோ, இது மாதிரிலாம் இருந்ததுனால இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நம்ம வந்து இது நேச்சுரலாக இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நல்லாவே நமக்கு சீக்கிரமாகவே நல்லாவே அந்த சுருக்கம்லாம் போகிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். இது நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலுமே அந்த டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுல இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் மேலே போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டு நீங்கள் கையெல்லாம் நீங்கள் கழுத்து இப்போ நீங்கள் வந்து ஃபேஸு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இதில் கொஞ்சமாக சர்க்கரை தூவிக்கோங்க. சர்க்கரை தூவிட்டு நீங்கள் இதை இப்படியே எடுத்து இந்த கையில் நீங்கள் உங்களுக்கு ஃபேஸு எந்த இடத்துல உங்களுக்கு கருப்பாக தெரியுது, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த பக்கம் வந்து சுருக்கமாக ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் இதை எடுத்து இப்படியே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜென்டலாக நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம்லாம் நீங்கள் செஞ்சுட்டு உடனே வாஷ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சும்மா தண்ணி மட்டும் விட்டு லேசாக அப்படியே ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜெல் எல்லாமே அப்படியே கொஞ்சம் அப்படியே நீங்கள் செய்ய செய்ய நல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடும். அப்படியே இது வந்து ஃபுல்லாக உள்ளெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கே வந்து அப்படியே நல்லா டைட்டாக அது பிடிச்சின்ற மாதிரி நல்லா தெரியும். அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் நீங்கள் செஞ்சிட்டே இருக்க நல்லா அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா அப்படியே நல்லா க்ளோவாக இருக்கிறது தெரியும். இதே நீங்கள் நைட்டுக்கு போடுறீங்கன்னு சொன்னால் சர்க்கரை போட தேவையில்ல. சர்க்கரை போடாமையே இந்த ஜெல்லை மட்டும் எடுத்து உங்கள் ஃபேஸில் கொஞ்சமாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு படுத்துடுங்க. காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக ஃபேஸை வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கனாலே போதும். கண்ணுக்கு கீழே கருவலை இருந்தாலும் சரி தான். இது மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே இதை இப்படியே லைட்டாக மட்டும் தேய்ச்சி விடுங்க. அப்படியே உங்களுக்கு அதுவே நல்லா வந்து கொஞ்ச நாளில் அப்படியே ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். உங்களுக்கு அது வந்து பழைய உங்கள் நேச்சுரல் கலர் அப்படியே வந்துடும். உங்களுக்கு வந்து இது நல்லா ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டிருந்தாலும் நைட்டு அதை நல்லா அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் கூட நீங்கள் ஃபேஸில் வாஷ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் படுத்து பாருங்கள். உங்களுக்கு ஃபேஸ் நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆலோவேரா வந்து நீங்கள் கடையில் வாங்கி போடுறதுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். இப்படி நீங்கள் நேச்சுரலாக பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் பீஸாக கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மறுநாள் எடுத்து கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுவே 4 நாள் 5 நாளைக்கு வரும். ஏன்னா நல்லா திக்காக இருக்கிறதுனால 4 நாள் 5 நாளைக்கு வரும். நீங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருந்து சின்னதாக ஹோம் ரெமெடி மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறது உங்களுக்கும் நல்லாவே சந்தோஷமாக தெரியும். அது வந்து நீங்கள் வேறு நிறைய க்ரீம் வாங்கி எவ்வளோ போட்டிருந்தாலும் இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.